Hi friends, welcome to Money Plan channel. இன்னைக்கு இந்த வீடியோல Centrica app பத்தின நவ அப்டேட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா withdrawal problem வந்துருச்சு. அதாவது withdraw problem வந்துருச்சுன்னு சொல்றீங்க. ஆனா ஆப் ஓபன் ஆகுது, டெய்லி இன்கமும் ஆட் ஆகுது அப்படினு சொல்லுங்க. பட் withdraw வந்து வராது. ஓகேவா? பேங்க் ப்ராசசிங்ல இருக்குது அப்படினு நினைச்சிட்டு கூட ஒரு சில மெம்பர்ஸ் நினைப்பீங்க. அதாவது இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப்ல வந்து இனிஷியேட் withdrawal அப்படினு சொல்லிட்டு இருக்கும். அப்படி இருந்தா மட்டும் தான் நமக்கு வந்து withdraw வராது. மத்தபடி பேங்க் ப்ராசசிங் அப்படினு இருந்துச்சுனாலே withdraw வந்து வரும். ஓகேங்களா? இப்போ வரைக்குமே கஸ்டமர் சர்வீஸ்ல நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் சேம் டேல வித்ட்ரா கொடுத்தனால கொஞ்சம் வித்ட்ரா டிலே ஆகி வரும்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னா இப்போ நியூ மெம்பர்ஸ் வந்துட்டு நம்ம இன்வைட் பண்ணுவோம். அதாவது ஆல்ரெடி ஜாயின் பண்ண மெம்பர்ஸும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற தாட்ல வந்து அவங்க சொல்றாங்க. ஓகேவா? பட் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் வித்ட்ராவல் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆப் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவும் கூடாது, ரெஃபர் பண்ணக்கூடாது, எந்த ஒரு பிளானுமே நீங்க இன்வெஸ்ட்டும் பண்ணக்கூடாது. ஓகேவா? இதுல ஆக்டிவிட்டி வர மோஸ்ட்லையும் சரி, ஃப்ரீ சேல் ஓப்பன் ஆன பிறகும் சரி, நான் வந்து குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி என்னோட குரூப் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதாவது ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு 1500 பிளான் 2 பிளான் மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் பிளான் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அது ஓப்பன் பண்ணி அடுத்த நாளே 3000 பிளான் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. 3000 பிளான் ஓப்பன் பண்ண ஸ்டேஜ்லயே நம்மளுக்கு வந்துட்டு 5000 பிளான் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ண ஸ்டேஜ்ல நம்மளுக்கு வந்து வித்ட்ராவல் ப்ராப்ளம் வந்துருச்சு. அதாவது வித்ட்ராவல் ப்ராப்ளம் எப்போ வந்துச்சு அப்படின்னா அந்த 3000 ரூபாய் பிளான் வந்து ஓப்பன் பண்ணி கரெக்டா அந்த ஆக்டிவிட்டியும் ஒன் டே ஆக்டிவிட்டி வந்து லான்ச் ஆயிடுச்சு. இதுல வந்து ஆக்டிவிட்டிங்கிற மோஸ்ட்ல ஒன் டே, அதாவது ஒன் டேலே நம்மளுக்கு வந்து இன்கம் அதிகமா 890 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா 1335 ரூபாய் தராங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஹையா இருக்குங்கிறத நான் குரூப்லயே அழகா இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ மார்க் பண்ணி போட்டிருந்தேன். இது வந்து வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறதையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த ஆப்ல பார்த்தீங்கன்னா கரெக்டா 13ஆம் தேதி இந்த ஆப் லான்ச் ஆயிருந்து. ஸோ 27ஆம் தேதி ஸ்டாப் ஆயிடுச்சு வித்ட்ராவல் ப்ராப்ளம். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா 14 நாள் ரன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸ்டார்டிங்லேயே ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் இருந்திருக்கும் இந்த ஆப்ல. ஏன்னா நம்ம போட்ட அமௌண்ட் வந்து 5 டேஸ்ல எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ எந்த ஆப்பா இருந்தாலுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஜாயின் பண்ணுங்கிறது தான் நான் எப்பவும் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி ரொம்ப ஹை அமௌண்ட்ல ஜாயின் பண்ணக்கூடாது. மினிமம் பிளான்ல ஜாயின் பண்ணிட்டு அதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் ரொட்டேட் பண்ணிட்டு அதுலேருந்து ரொட்டேட் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே ப்ராஃபிட் எடுத்து அதுலேருந்து ரொட்டேட் பண்ணணும். நம்மளுக்கு கையில் இருக்க அமௌண்ட்டே ரிட்டன் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகிட்டே இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எதுனாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதையுமே நான் தெளிவாக குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதாவது நம்ம யூடியூப்ல வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே நம்ம குரூப்லையும் வந்துட்டு இந்த ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஓகேங்களா? ஸோ வீடியோ போட்டுமே ஒரு 2 டேஸில் நான் வந்துட்டு லிங்க் வந்து ரிமூவ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்குமே ஒரு சில மெம்பர்ஸ் வந்துட்டு லிங்க் கேட்டிருந்தீங்க. ஓகேவா? ஸோ எதனா ஒரு ரீசன் இருந்தால் மட்டும்தான் லிங்க் வந்து ரிமூவ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அதாவது போட்ட அமௌண்ட் எடுக்கிறதுக்கான டைமாக இருக்கும், இல்லைனா எதனா ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதனால தான். ஓகேங்களா? ஸோ இப்போவும் ஒரு சில மெம்பர்ஸ் வந்துட்டு கேட்குறீங்க, இது வந்து ரெஃபர் பண்ணலாமா, வேறு பிளான் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலேயே தெளிவாக தான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? 1500 பிளான் மட்டும் தான் போடணும், வேறு எந்த பிளானுமே போடக்கூடாது. ஃப்ரீ சேல் ஓப்பன் ஆனாலும் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஆக்டிவிட்டி லான்ச் ஆனாலுமே நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது தெளிவாகவே சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி என்னோட குரூப் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். பட் ஆக்டிவிட்டி லான்ச் ஆயிருந்த டைமிங்கில் வந்துட்டு நம்ம யூடியூப்பில் வீடியோ போட முடியாத சூழ்நிலையாக இருந்து அதனால் நான் வந்து போடலை. ஓகேங்களா? ஸோ மற்றபடி ஆக்டிவிட்டியில் இந்த ஆப்பில் ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஏன் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் இந்த ஆப் வந்து நிறையாவே யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா கொஞ்ச நாள்லயே டக்குன்னு வந்து இந்த ஆப் வந்து ப்ரொமோட் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிற தாட்டில் வந்துட்டு இந்த ஆப் இன்னுமே ஓப்பனிங்கில் தான் இருக்குது. இதை பார்த்துட்டு கூட நிறைய மெம்பர்ஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணலாங்கிற தாட்டில் இருப்பீங்க. ஸோ இதில் இனிமேல் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் வரவே வராது. உங்களோட அமௌண்ட் வந்து லாஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. சென்ட்ரிகா ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஆப் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? யாரையுமே ரெஃபரும் பண்ணாதீங்க, நெக்ஸ்ட்டு அப்டேட்டும் பண்ணாதீங்க. அமௌண்ட் வந்து இனிமேல் வித்ட்ரா வந்து வராது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் பற்றின அப்டேட் வந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தானே போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? கீழே இருக்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி லாங் டேர்ம் ஆப்ஸ், ஃபண்ட் ஆப், ஆக்டிவிட்டி பேஸ்ட், டாஸ்க் ஆப் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்போட கான்செப்ட் டீட்டெயில்ஸும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தே அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.